இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூரில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள். நகராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியம் காட்டியதால் பொதுமக்கள் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலம். போக்குவரத்து துண்டிப்பால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள். கொல்லிமலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. சூறாவளி காற்றால் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்து பெரும் சேதம். மேட்டூர் அருகே தெருநாய்களால் கடித்து குதறப்பட்ட ஆடுகள் உயிரிழந்த பரிதாபம். உயிரிழந்த ஆடுகளோடு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்து வனத்தில் சுற்றித் திரிந்த குட்டி யானை. தாய் யானையுடன் சேர்க்க வனத்துறையினர் தீவிர முயற்சி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பேரூராட்சி அலுவலக வாசலில் தெரு நாய்களால் கடித்து குதறப்பட்ட ஆடுகளுடன் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருவாக்காடு பகுதியில் விவசாயிகள் வளர்த்து வரும் ஆடு கோழிகளை கடந்த சில மாதங்களாக தெருநாய்கள் கடித்து கொன்று வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வீரக்கல் பேரூராட்சி அதிகாரியிடம் பலமுறை புகார் கொடுத்தும் அங்குள்ள அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குருவக்காடு பகுதியில் விவசாயி ரமேஷ் என்பவரின் வளர்ப்பு ஆடுகள் 2 தெருநாய்கள் கடித்து குதறியதால் ஒரு ஆடு இறந்த நிலையில் மற்றொன்று படுகாயம் அடைந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி 2 ஆடுகளுடன் வீரக்கல் தேர்வுநிலை பேரூராட்சி முன்பு குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது இவர்கள் நிலை குறித்து பேரூராட்சி நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளா நிலையில் இதுபோல தெருநாய்கள் மனிதர்களை கடித்தால் பேரூராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா எனவும் ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் இங்கிருந்து ஆடுகளை எடுத்துச் செல்ல மாட்டோம் என கூறி பாதிக்கப்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். சொல்லு மூணு ஆடு அதுல கஷ்டப்பட்டு வளர்க்கறது பாருங்க. அப்ப எவ்வளவு கண்ட பாருங்க. திருப்பத்தூரின் பல பகுதிகளில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது திருப்பத்தூர் நகராட்சியில் 36 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கடைகளின் கழிவுநீர் உட்புகுந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது குறித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு புகார் அளித்தனர். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்களை கொண்டு கால்வாய் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கழிவுநீர் கால்வாய் முழுவதும் தூர்வாரி கழிவுநீர் வெளியேறாமல் இருக்க நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே வெள்ளப்பெருக்கால் ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ஆங்காங்கே கனமழை முதல் மித கனமழை பெய்து வருவதோடு நீர்பிடிப்பு பகுதியில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட அருமநல்லூர் தாடிக்காரனங்கோடன் செல்லும் இணைப்பு ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக தற்காலிக பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். கொல்லிமலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் அங்கு வசித்து வரும் சுமார் 40,000 மலைவாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். செம்மேடு, சோளக்காடு, எல்லைக்கிரையாம்பட்டி, கரையாங்காடு உள்ளிட்ட பகுதியில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. சாலைகளில் சாய்ந்த மரங்கள் அகற்றப்படாமல் இருப்பதால் குறைந்த அளவே உள்ள மின் ஊழியர்களை கொண்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மின்சாரம் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைசியாக ஒரு சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னாக்க நல்ல மழை. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பேஞ்ச மழையில் இந்த மரம்லாம் விழுந்துச்சு. இன்னும் ஈபி லைனும் ஃபுல்லாக எல்லாமே ஈபி லைன் மேலேயே விழுந்து ஈபி லைன் ஃபுல்லாக அறுந்து போச்சு. நிறைய இடத்துல அறுந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல 5 நாளாக இருக்குது. 5 நாளாக இந்த மரத்தை எதுவுமே ரெடி பண்ணல, லைன் ரெடி பண்ணல, கரண்ட்டு சுத்தமாக கிடையாது. 4-5 நாளாகவே வயசானவங்க, குழந்தைங்க எதுவுமே கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க இந்த பகுதியில் இருக்கிற தலைவரும் சரி, யாருமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க காணோம். தண்ணி வசதிக்காக ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஈபி லைனுக்கு ஒரு மொபைல் சார்ஜ் போட்டு கூட என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை இன்றைக்கி போயிட்டு இருக்குது. இது கொஞ்சம் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சுற்றித் திரிந்த குட்டி யானையை அதன் தாயிடம் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிறுமுகை வனச்சரக பகுதியில் உள்ள குமரன் சாலை எனும் வனப்பகுதியில் ஒரு குட்டி யானை தன்னந்தனியை சுற்றி வருவதையும் தனது தாய் யானை தேடி அங்கும் இங்கும் ஓடியபடி இருப்பதையும் அப்பகுதியில் இருந்த மீனவர்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குமரன் சாலை வனப்பகுதியில் உள்ள வனத்துறை முகாமிற்கு குட்டி யானையை அழைத்துச் சென்று உணவுகள் கொடுத்து பராமரித்து வருகின்றனர். இருப்பினும் குட்டி யானை சற்று சோர்வுடன் இருப்பதை கண்ட வனத்துறையினர் மருத்துவர் கொண்டு அதன் உடல்நிலையை பரிசோதித்தனர். அப்போது குட்டி யானை உடல்நிலை சீராக இருப்பதும் பிறந்து 10 மாதங்களே ஆன நிலையில் தாய் யானையை பிரிந்துள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து குட்டி யானை கண்டறியப்பட்ட இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் அங்குள்ள வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததோடு தாய் யானை உள்ள யானை கூட்டம் கண்டறியப்பட்டால் உடனடியாக குட்டியை அதனுடன் சேர்க்க ஒரு வனக்குழுவினரும் முகாம் பகுதியில் உள்ள குட்டியை பராமரித்து பாதுகாக்க ஒரு வனக்குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குட்டி யானை வனத்துறையினர் பராமரித்து வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் நகரப்பகுதியின் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மற்றும் வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலைகளில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் சாலையில் சுற்றித் திரிகின்றன. மேலும் சாலையின் நடுவே மாடுகள் சண்டையிட்டுக் கொள்வதால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வாகனங்களை இயக்கி செல்வதோடு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கனமழை மற்றும் பலத்த காற்றினால் முறிந்து விழுந்த மரம் மற்றும் மின்கம்பம் துரிதமாக அகற்றப்படாததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்திற்கு மிக அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதியில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மின்கம்பங்கள் சாய்ந்தும் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக சோலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சாண்டி நல்லா பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையினால் அங்குள்ள ஒரு வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்ததோடு மின்கம்பம் ஒன்றும் சாலையின் குறுக்கே சாய்ந்துள்ளது. மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மின்கம்பத்தை சரி செய்வதோடு வீட்டின் மீது சரிந்துள்ள மரத்தை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மயிலத்திலிருந்து திருச்சிற்றம்பலம் வரை தற்பொழுது உள்ள இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் உள்ள 100க்கும் மேற்பட்ட பழமையான புளிய மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. மக்கள் எண்ணிக்கையும் அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வரும் வேளையில் விரிவாக்க பணிகளுக்காக மரங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றாலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மரங்களை மாற்று இடத்தில் நடவு செய்ய வேண்டும் என்றும் வன ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். போஸ்டர் சேட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்டத்தில் திருக்குறுங்குடி மலைநம்பி கோவிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் திருக்குறுங்குடி மலைநம்பி கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். மேலும் மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விவசாய பணி செய்தபோது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்ததால் 20 அடி உயரத்துக்கு பீச்சி அடித்த தண்ணீரால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சண்முகம் என்பவர் தனது தோட்டத்தில் பொக்லைன் இயந்திரம் வைத்து விவசாய பணிகள் செய்து கொண்டிருந்தார். அப்போது பாலக்கோடு காரிமங்கலம் சாலையில் செல்லும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் எதிர்பார்த்த விதமாக உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சுமார் 20 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பீச்சி அடித்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சுமார் அரை மணி நேரம் போராடி தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தினர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தில் 5 அடியில் பாம்பு ஒன்று காணப்பட்டதை அடுத்து பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்து கீழே இறங்கினர். ராமேஸ்வரத்தின் தனியார் ஆம்னி பேருந்து 40 பயணிகளோடு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த போது இருக்கைக்கு கீழ் பாம்பு ஒன்று இருப்பதை கண்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் இருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். இதனால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். பாம்பு காட்டு பாம்பு அப்படியே அப்படியே விட்டுறணும்.
மொத்தமான பாம்பு. குன்றத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஜமாபந்தி தாமதமாக தொடங்கியதால் மனு அளிக்க வந்தவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். குன்றத்தூர் வருவாய் கிராமங்களில் ஜமாபந்தி கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. இதில் பட்டா, பெயர் மாற்றம், முதியோர் உதவித்தொகை என பல்வேறு தேவைகளுக்கு மனு கொடுக்கப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாங்காடு வட்டத்திற்குட்பட்ட பகுதி மக்கள் மனுக்கள் கொடுக்க வந்தபோது அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி குடம் ஏந்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் தீர்த்தனர். இக்கோவில் வைகாசி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 2ஆம் நாளில் அமராவதி ஆற்றங்கரையிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டிகளை கையில் ஏந்தியும் பறவை காவடி, விமான காவடி, தொங்கு காவடி, பாண்டவர் காவடி எடுத்தும் சாலைக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிகழ்ச்சியின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பொத்தனூர் மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கிராம சாந்தி, கம்பம் நடுதல் மற்றும் காப்பு கடுதல் விழா தொடங்கிய நிலையில் தினந்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அலங்காரம் நடைபெற்றன. இதனையடுத்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பாதுகாப்பற்ற முறையில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி மற்றும் மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடந்த 2 நாட்களாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இவ்வாண்டு பொன்னமராவதி அருகே உள்ள குமாரப்பட்டி ஊமை கருப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கிராம மக்கள் முறையான அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சுமார் 10 அடி நீளம் கொண்ட சிறிய வாடிவாசல் அமைத்ததோடு அதில் சில காளைகளை மட்டுமே அவிழ்த்துவிட்ட நிலையில் அங்கிருந்த கண்மாயில் மாடுகளை அவிழ்த்துவிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து எவ்விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஆயிரக்கணக்கானோர் மஞ்சுவிரட்டு போட்டியை கண்டதோடு இளைஞர்கள் பல மாடுகளை பிடிக்க முயன்ற காட்சிகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற போட்டியின் போது ஜல்லிக்கட்டு காளை ஒன்று காவல்துறையின் இருசக்கர வாகனத்தை இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு எருதழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெறுகிறது. இதில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சேலம், கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 ஜல்லிக்கட்டு காளைகளும் அதனை அடக்கி பிடிக்க 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கின்றனர். அப்போது காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டும் பிடிக்க முயன்றனர். அப்போது அவிழ்த்துவிடப்பட்ட காளை ஒன்றின் கயிறு ஜல்லிக்கட்டு அரங்கத்தின் முன் நின்ற போலீஸ் ரோந்து இருசக்கர வாகனத்தில் சிக்கியதால் இருசக்கர வாகனம் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு சேதமடைந்தது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் திருச்சி MIT பொறியியல் கல்லூரி முதல்வர் நவீன் சேட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எவர்கிரீன் என்ஜினியரிங் கோர்ஸ் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.